வாங்க சமைக்கலாம். அடை தோசை செய்கிறதுக்கு 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1 கப்பு பச்சரிசியை தனியாக ஊற வச்சுக்கோங்க. 1 1/2 கப்பு கடலைப்பருப்பை தனியாக ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 7 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை முதல்ல போட்டு நல்லா அரிசியை கொரன்னு இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் போட்டு அதையும் நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு இப்போது நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு கலந்துடணும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு மாவில் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் கலந்துட்டு தோசைக்கல் வச்சு நம்ம மாவு ஊற்றி தோசை மாதிரி இழுத்து சுற்றி எண்ணெய் ஊற்றி 2 பக்கட்டும் திருப்பி போட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்ல சுவையான அடை தோசை ரெடிங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது கூட இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.